வணக்கம். ஈரோடு மாமரத்துப்பாளையம் சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரேடு பீம் அப்படிங்கிற விஷயத்த உடச்சி தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோஸ் வந்து ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பேஸ்மெண்ட் ஸ்டேஜில் தான் வந்து டேக் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அங்கெல்லாம் உடச்சிட்டு நம்ம புது பில்லரே போட வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதை உடச்சிட்டு நம்ம கான்கிரீட்டும் இப்போ முடிச்சாச்சு. இப்போ வந்து புது கான்கிரீட்டும் பழைய கான்கிரீட்டும் நமக்கு வந்து நல்லா பாண்டிங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அது வந்து ஃபோர்ஸ்டாக் கம்பெனியில் நியூட்டோபாண்ட் ஈபின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இருக்குங்க இல்லையா, ஸோ இந்த கெமிக்கல் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா பழைய கான்கிரீட்டுக்கும் புது கான்கிரீட்டும் நல்ல ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும். ஸோ அதுக்காக வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதில் வந்து 2 இது வரும். இது வந்து நம்ம ஹார்ட்னரு, இது வந்து பேஸு. ஸோ இதில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகி வரும். ஸோ அதை வந்து நம்ம எங்கே கேஸ்டிங் பண்ணுறோமோ அந்த இடத்துல எக்ஸிஸ்டிங் கான்கிரீட் பழைய கான்கிரீட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம காயின்ட் போகிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து காயின்ட் போட்டோம்னா அது நல்லா பாண்டிங் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம புது கான்கிரீட்டு பழைய கான்கிரீட்டு நமக்கு ஒட்டணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி நம்ம வந்து கெமிக்கல்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டாக்டர் பிக்சரில் இருக்குது. எந்த ஒரு பிராண்டாக இருந்தாலும் நமக்கு காம்போசிஷன் ஒன்று தான். அது வந்து கரெக்டாக ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை காயின்ட் போகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணுறது தான் இருக்குது. ஸோ இந்த சைட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சல்டேஷன் பேசிஸில் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கும் சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்பிளே நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள்.